ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோனா அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் முதல் பருவத்துல இருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, 6th நியூ புக் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய இயல் 1, 2, 3ன்னு இந்த 3 இயலையும் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி படிச்சுட்டு வந்து இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலமாக படித்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அந்த கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸை பார்க்கும்பொழுது இது ஆன்சர் அப்படின்னு உங்களால் செலக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக படிச்சுட்டு வந்து இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் போர்ஷன்ஸ்க்கு வந்து லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th வரைக்கும் கொடுக்கக்கூடிய அத்தனை லைவ் டெஸ்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. ஓகே, கண்டினியூஸாக வரப்போகுது. ஸோ வந்து எல்லா லைவ் டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. எல்லாத்துலேயுமே 100க்கு மேக்ஸிமம் 100 கொஷின் போட ட்ரை பண்ணுங்க. ஸோ 1 or 2 கொஷின் நீங்கள் தெரியல அப்படின்னா அந்த லைவ் டெஸ்ட்ல இருந்து அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்ஸோட தரம் எல்லாமே வந்து கஷ்டமான கொஷின்ஸும் இருக்கும், ஈஸியான கொஷின்ஸும் கலந்து தான் இருக்கு. ஸோ நீங்கள் புத்தகத்தில் பார்க்காம விட்ட பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த லைவ் டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அதுக்கு 100 கொஷினையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ லைவ் டெஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் பேனா அல்லது நோட்டு பேனா வந்து எடுத்துக்கோங்க. கொஷின் நம்பர் போட்டுட்டு ஆப்ஷன்ஸில் எது உங்களுக்கு சரின்னு படுதோ அந்த ஆப்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் சொல்லும் பொழுது நீங்கள் ரைட்டாக போட்டிருந்தீங்கன்னா டிக் போட்டுக்கோங்க, தப்பாக இருந்ததுன்னா இன்ட்டு போட்டுக்கோங்க. இது மாதிரி அப் டு 100 கொஷினுக்கும் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலாம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பெயர் டேஷ். ஒன்னு நம்பர் போட்டுட்டு ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷன்ல எது ஆன்சரோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, இளங்கோவடிகள் தான் ஆன்சர். அதாவது இந்த நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலாம் அப்படிங்கிற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கும். ஸோ சிலப்பதிகார பாடல் வரி, இந்த சிலப்பதிகார நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். ஸோ நீங்க சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா ஈஸியா நீங்க ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. பாடல் வரி கொடுத்து கேட்கும் பொழுது அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின், பொறுத்துக. அன்பு அப்படிங்கிற அந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கும். இப்போ அன்புங்கிறது தொல்காப்பியம், ஒளி அப்படின்ற வார்த்தை வந்து கிளவியாக்கத்துல இடம்பெற்றிருக்கும். மருந்து வந்து அகநானூறு, வெள்ளம் 10. ஸோ இந்த ஒளின்ற வார்த்தை வந்து தொல்காப்பியத்திலையும் இடம்பெற்றிருக்கும், கிளவியாக்கத்திலையும் இடம்பெற்றிருக்கும். சரியா? ஆனா நமக்கு இங்க அன்பு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து அன்புக்கு தொல்காப்பியம் போடுறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணை எது? இலக்கண நூல் நன்னூல், சங்க இலக்கியம் திருக்குறள், அறநூல் நாலடியார், காப்பிய நூல் மணிமேகலை. ஆக்சுவலா சங்க இலக்கியம் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு, இது 2 தான் சங்க நூல்கள், சங்க இலக்கியம் சார்ந்த நூல்கள். இந்த திருக்குறள் வந்து எங்க வரும் அப்படின்னா அறம் சார்ந்த நூல்கள்ல வரும். அறநூல்கள்ல வந்து திருக்குறளும் நாலடியாரும் வரும். இலக்கண நூல்ல வந்து தொல்காப்பியமும் நன்னூலும் வரும். சரியா? காப்பிய நூல்கள்ல வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வரும். ஸோ இதுல எது தவறாக பொருந்தி உள்ளது, அதாவது பொருந்தாத இணை எதுன்னு தான் கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? சங்க இலக்கியம் என்னது? 8 தொகை 10 பாட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது எது?
எந்த எழுத்து வந்து நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒற்றெழுத்தா, உயிரெழுத்தா, மெய்யெழுத்தா, ஆயுத எழுத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ஆயுத எழுத்து தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா அது ஆயுத எழுத்தை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, அதனால அதுதான் நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டுள்ளது. அடுத்தது, காணி நிலம் என்னும் பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் நம்ம பார்த்திருப்போம். அந்த பாடலோட தொகுப்பு எதுன்னு கேக்குறாங்க. அந்த பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு என்னன்னு கேக்குறாங்க. பாரதியின் பாடல்களா, கண்ணன் பாட்டா, குயில் பாட்டா, பாரதியார் கவிதைகளா? சோ இந்த காணி நிலம் பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் தான் எழுதியிருப்பாரு. இந்த நூல்கள் எல்லாமே வந்து பாரதியாருடைய நூல்கள் தான். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு எல்லாம் பாரதியாரோட தான். சோ எந்த தொகுப்புல இந்த காணி நிலம் வருது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஏன் அப்படின்னா பாரதியின் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பே கிடையாது. சரியா? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படிங்கறதெல்லாம் வந்து பாரதியார் எழுதின நூல்களோட பெயர். சோ பாரதியாருடைய கவிதைகள் எல்லாத்தையும் சேர்த்துதான் பாரதியார் கவிதைகள் அப்படின்னு சொல்லி தொகுத்து வச்சிருக்காங்க. சோ இது என்னது? தொகுப்பு நூல். சோ அதுலதான் இந்த காணி நிலம் அப்படிங்கிற அந்த பாடல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நாமநீர் என்னும் சொல்லின் பொருள்? நிலவு, அச்சம் தரும் கடல், உயரம், அச்சம். நாம நீர் அப்படின்னா என்ன? ஆன்சர் தெரியுதா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது அச்சம் தரும் கடல். நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். நாமம் அப்படின்னா அச்சம்னு அர்த்தம், நீர்னு இருக்கிறதுனால அச்சம் தரக்கூடிய கடல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ். கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ். புதன், ஞாயிறு, சந்திரன், செவ்வாய். இதுல எது கதிரவனுடைய வேறு பெயர்? ஈஸியான கொஸ்டின் தான், ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஞாயிறு அப்படிங்கிறது தான் கதிரவனுடைய மற்றொரு பெயர். இப்ப இந்த சந்திரன் அப்படின்னும் பொழுது நிலவு சொல்லுவோம். ஸோ திங்கள், நிலவு, சந்திரன் இதெல்லாம் ஒரு மாதிரி வரும். இந்த கதிரவனுடைய இன்னொரு பெயர் தான் என்னது? ஞாயிறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை உதவுவது வெளிப்படுத்தவும் மொழி. சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது நாம் மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புத்தகத்துல அங்கங்க இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எதையாவது எடுத்து இது மாதிரி சொற்களை மாத்தி இதுல எது சரியான சொற்றொடர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்க அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்தை தான் இப்ப செலக்ட் பண்ணணும். ஓகே, இதுல 4ல எது உங்களுக்கு ஆன்சர்னு தோணுது? சரியான சென்டென்ஸ் எதுன்னு சொல்லணும். இந்த ஆங்கிலத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ்னு கொடுப்பாங்க, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் இங்க வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் ஜம்பிள்டு சென்டென்ஸும் ஒண்ணுதான். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது? மொழிதான். ஏன்னா இந்த சென்டென்ஸை பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு புத்தகத்துல அந்த வார்த்தை மாறாம கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கழுத்தில் சூடுவது டேஷ். தார், கணையாளி, தண்டை, மேகலை. கழுத்துல சூடக்கூடியத என்னன்னு சொல்லுவோம்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், தார் தான் வரும். சரியா? கணையாளி அப்படின்னா மோதிரம்னு சொல்லுவோம். ஸோ அது கிடையாது. தண்டை அப்படின்னும் பொழுது காலில் போடுவாங்க இல்லையா, அதை தான் தண்டைன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் கிடையாது. கழுத்துல சூடுறது என்னது? தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியாரோட கனவு இல்லத்தை பற்றி கூறும் பாடல் எது? பாரதியாரின் கனவு இல்லத்தை பற்றி கூறும் பாடல் எது? புதிய ஆத்திச்சூடி, பாஞ்சாலி சபதம்,
குயில் பாட்டு, காணி நிலம், இந்த 4ல எதுல பாரதியார் வந்து அவரோட கனவு இல்லத்தை பத்தி சொல்லியிருக்காரு? ஈஸி தான். காணி நிலம். காணி நிலம் அப்படின்னும் பொழுது அந்த நம்ம முன்னாடியே பார்த்தோம், காணிலம் நிலம் அப்படிங்கிற அந்த பாடல் வந்து பாரதியாரோட கவிதைகள்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ அதுல இருந்து தான் இந்த கொஸ்டினும் வந்திருக்கு. பாரதியார் வந்து அவருக்கு ஒரு கனவு இல்லம் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற வரிகளை அந்த காணி நிலம் பாடல்ல சொல்லியிருப்பாரு. சரியா? அதாவது காணி அளவு நிலம் வேணும், அதுல தென்னை மரம் வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா? அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படுவது எது? ராமாவதாரம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், திருக்குறள். இதுல எந்த நூல் வந்து தமிழோட முதல் காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்? இதுக்கு ஆன்சர் ஈஸி தான். இதுக்கு ஆன்சர் என்னது? சிலப்பதிகாரம். ஸோ இந்த ராமாவதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்பர் வந்து அவர் எழுதின நூலுக்கு, அதாவது கம்பராமாயணத்தை எழுதினது கம்பர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கம்பர் வந்து அவர் எழுதின நூலுக்கு ராமாவதாரம் அப்படின்னு பெயர் வச்சிருப்பாரு. ராமருடைய அவதாரத்தை பற்றிய நூல் அப்படிங்கிறதுனால ராமாவதாரம் அப்படின்னு சொல்லி கம்பர் வச்சிருப்பாரு. ஓகேவா? அந்த ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம். திருக்குறள் வந்து பழமையான நூலுங்கிறதுனால அது முதல் காப்பியம்னு ஆயிடாது, அது வந்து அறநூல்ல வரும். இங்க காப்பியம் அப்படின்னு பொழுது என்னது? சிலப்பதிகாரம் தான் தமிழ்ல தோன்றின முதல் காப்பியம். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 12வது கொஸ்டின் வரும். ஸோ இது வரைக்கும் 11 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடிய கவிஞர் யார்? எந்த கவிஞர் வந்து மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடல்களை பாடியிருக்கார் அப்படின்னு கேக்குறாங்க. பாரதிதாசன், சுரதா, பாரதியார், கல்யாண்ஜி. ஸோ இந்த 4 பேர்ல யாரு மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடல்கள் பாடியிருக்காங்க? நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த கவிஞரை பத்தி இந்த மண்ணுரிமை பெண்ணுரிமை எல்லாம் படிச்சிருக்கீங்க? உரிமைகளுக்காக பாடல் எழுதினவர்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. பாரதியார் அவர்கள் தான் மண்ணுரிமைக்காகவும், அதாவது சுதந்திரத்துக்காக, நம்மளுடைய நாட்டுக்காக அப்படின்னும் பொழுது என்னது? மண் உரிமைக்காகவும் பெண்களுடைய உரிமைக்காகவும் பாடல்களை பாடியிருக்கார். யாரு? பாரதியார். பாரதிதாசன் பாத்தீங்க அப்படின்னா பெரியாருடைய அந்த பொது உடைமை கருத்துக்கள்ல கவிதை எழுதியிருப்பார். சரியா? பாடல்கள் எழுதியிருப்பார். ஸோ இங்க மண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு வரும்பொழுது யார் தான் வருவா? பாரதியார் தான் வருவாரு. ஸோ இந்த பாரதியாரை தொடர்ந்து தான் பாரதிதாசன் அவர்கள் கவிதை எழுத வந்திருப்பாரு. பாரதிதாசனை தொடர்ந்து தான் யாரு? சுரதா அவர்கள் கவிதை எழுதியிருப்பாரு. ஸோ இந்த சுரதா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன்னு சொல்லுவோம். பாரதியார் வந்து அவர் மேல கொண்ட பற்றுனால பாரதிதாசன் என்ன பண்ணாரு? அவர் பேர் சுப்புரத்தினம்னு சொல்லுவோம். இந்த சுப்புரத்தினம் வந்து பாரதியார் மேல கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அவர் பெயரை மாத்திக்கிட்டாரு. அதே மாதிரி ராஜகோபாலன் சொல்லக்கூடிய இந்த சுரதா என்ன பண்ணிட்டாரு? இந்த பாரதிதாசன் மேல கொண்ட பற்றின் காரணமாக இவரோட பெயரை சுரதா, அதாவது சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து இது ரிலேட்டடா உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் புதுசா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க நோட் பண்ணி அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சிட்டுக்குருவி தினம்னு சொல்லி எந்த தினத்தை, அதாவது எந்த நாளை நம்ம கொண்டாடுறோம்? மார்ச் 20, ஏப்ரல் 20, மார்ச் 22, ஜூன் 20. இதுல எந்த நாளை நம்ம வந்து உலக சிட்டுக்குருவி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம்? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். அதாவது மார்ச் 20. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்திரன் படம் இருக்கு இல்லையா? எந்திரன் 2.0 அந்த படத்துல பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவியை பேஸ் பண்ணி அந்த
அந்த சிட்டுக்குருவிகள்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த மூவி இருக்கும் இல்லையா, அந்த மூவியோட ஸ்டோரி, சங்கர் அவர்களோட மூவி. ஸோ அந்த மூவியில் எப்படி 2.0 அப்படின்னு இருந்ததோ அதே மாதிரி இங்கே வந்து March 20ன்னு இருக்கா. ஸோ இந்த 20யே 2.1 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் மார்ச் மந்த்துங்கிறத நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஏப்ரல் ஜூன் இப்படிலாம் மாற்றி கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து March 20 தான் என்னது, உலக சிட்டுக்குருவி தினம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெல்லை சு முத்து அவர்கள் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை 85 + 80 + 70 45. அதாவது இந்த பிளஸ்னா என்ன அர்த்தம்னா 85க்கும் மேற்பட்ட, 80க்கும் மேற்பட்ட, அல்லது 70, 45. இந்த எந்த எண்ணிக்கையில நெல்லை சு முத்து அவர்கள் நூல்களை எழுதியிருக்காரு? ஆன்சர் தெரியுதா? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான், டைரக்ட் கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் என்னது? நெல்லை சு முத்து அவர்கள் எழுதின நூல்களோட எண்ணிக்கை ஆப்ஷன் பி. 80க்கும் மேற்பட்ட நூல்களை தான் நெல்லை சு முத்து அவர்கள் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அணுகு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? தெளிவு, சோர்வு, பொய்மை, விலகு. அணுகு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து விலகு. ஏன்னா எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க, அதனால விலகு அப்படிங்கிறதா அதனோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசன் அவர்கள் எழுதிய இன்ப தமிழ் பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? நல்லா பாருங்க, பாரதிதாசன் அவர்கள் எழுதின அந்த இன்ப தமிழ்ன்ற பாடல் எந்த தலைப்புல இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. இன்ப தமிழ், தமிழ், பாரதிதாசன் கவிதைகள், பாவேந்தர் கவிதைகள். ஸோ இதுல எந்த தலைப்புல அந்த இன்ப தமிழ் அப்படின்ற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு? தமிழுக்கும் அமுதென்ற பேர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பாடல் வந்து இன்ப தமிழ் அப்படின்ற தலைப்புல வந்திருக்கும். அந்த இன்ப தமிழ் பாடல் எந்த தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். சரியா, இன்ப தமிழ்ன்ற பாடல். சரியா, பாடலோட அந்த ஹெட்டிங் தான் இன்ப தமிழ். இது எந்த தலைப்புல இருக்கு அப்படின்னா தமிழ் அப்படின்ற தலைப்புல இருக்கு. சரியா, பாரதிதாசன் கவிதை, பாவேந்தர் கவிதை எல்லாம் கிடையாது. ஓகே, அடுத்தது, சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். சீரிழமை அப்படிங்கிற அந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்ன ஆன்சர் வரும்? சீர் பிளஸ் இளமை, சீர்மை பிளஸ் இளமை, சீரி பிளஸ் இளமை, சீர் பிளஸ் இளமை. இந்த 4ல இது ஆன்சர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். சீர் பிளஸ் இளமை அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு டேஷ். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு டேஷ். கால் மாத்திரையா, அரை மாத்திரையா, ஒரு மாத்திரையா, 2 மாத்திரையா? ஆயுத எழுத்தை நம்ம ஒலிக்கும் பொழுது அதுக்காக மாத்திரை அளவு என்னவா இருக்கும்? ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி, அரை மாத்திரை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை காண்க. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி உள்ளத்தின் அறியாமை, நிருமித்த உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி. ஸோ இந்த சொல்லும் அதற்கான பொருளும் கொடுத்துருக்காங்க. இதுல எது பொருந்தாத இணை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 4 சொற்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருள்ல எது பொருந்தாதது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். குட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. அதாவது மேதினி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். இங்க உள்ளத்தின் அறியாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ள பூட்டு அப்படிங்கிற சொல்லோட பொருள் தான் என்னது, உள்ளத்தின் அறியாமை அப்படிங்கிறது. ஸோ மேதினி அப்படின்னா என்னது, உலகம் அப்படிங்கிற பொருள் வரணும். ஸோ இதுதான் என்னது, பொருந்தாத இணை. மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ மற்ற சொற்பொருளை நீங்க அப்படியே கூட படிச்சுக்கலாம் நோட் பண்ணிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்,
காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போல இமயத்தை வலம் வரும் டேஷை போற்றுவோம். மகரந்தம், மழை, கதிரவன், திங்கள். காவிரி நாடன் அதாவது சோழனோட ஆணை சக்கரம் போல இமயத்தை வலம் வரக்கூடிய டேஷை போற்றுவோம். மகரந்தமா, மழையா, கதிரவனா, திங்களா? ஸோ இது வந்து சிலப்பதிகாரத்துல தான் வரும். ஆன்சர் சி. ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். கதிரவனை போற்ற சொல்லிதான் இந்த பாடல் வரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. மேரு இமயமலை, திகிரி ஆணை சக்கரம், நாமநீர் கருணை, திங்கள் நிலவு. ஸோ இதுல எது பொருந்தாத இணை அப்படின்னு கேக்குறாங்க. இதுவும் வந்து சொல்லும் பொருளும் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு கொடுத்துருக்கிறது மேரு, திகிரி, நாமநீர், திங்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல். இந்த சைடு இமயமலை, ஆணை சக்கரம், கருணை, நிலவுலாம் வந்து பொருள். ஸோ சொல்லுக்கேத்த பொருள் இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் எதுக்காவது பொருந்தலை அப்படின்னா அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நாமநீர் அப்படின்னா கருணை கிடையாது. நாமநீர்னா நம்ம பார்த்தோம் அச்சம் தரும் கடல் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு கொஸ்டின்ல கூட பார்த்தோம். ஸோ இங்க இந்த ஆன்சர் தான் என்னது? ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன பறவைகள். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. பறக்கின்றன பறவைகள் கண்டம் விட்டு கண்டம். கண்டம் விட்டு பறக்கின்றன கண்டம் பறவைகள். ஸோ இதுல எது சரியான சொற்றொடர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல எந்த சொற்றொடர் வந்து கரெக்டா இருக்கு? இது வந்து அந்த பறவைகளை பத்தினா ஒரு பாடம் வரும் இல்லையா? சிட்டுக்குருவியை பத்தி, சளிமொழியை பத்தி எல்லாம் வரும்ல. ஸோ அந்த பாடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வரிகள்லாம் அங்க இருக்கும். படிக்கும் பொழுது அந்த சொற்றொடர் எப்படி இருக்குங்கிறதையும் உள்வாங்கி படிக்கணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாவிய கொத்து நூலின் ஆசிரியரின் இயற்பெயர் என்ன? பாவிய கொத்து அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அந்த நூலோட ஆசிரியரோட இயற்பெயர் என்ன? பாவலரேறு, மாணிக்கம், பெருஞ்சித்திரனார், வாணிதாசன். இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பாவிய கொத்துன்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஸோ இதுக்கு ஆன்சர் சி போட்டிருந்தீங்க அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பாவிய கொத்து நூலின் ஆசிரியரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? மாணிக்கம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். இந்த பாவலரேறு அப்படிங்கிறது வந்து அவருடைய சிறப்பு பெயர். சரியா? அப்ப பாவிய கொத்து நூலின் ஆசிரியரோட பெயர் என்னன்னு கேட்டா பெருஞ்சித்திரனார்னு போட்டுக்கலாம். இயற்பெயர்னு கேட்டா மாணிக்கம்னு கொடுக்கணும். சிறப்பு பெயர்னு கேட்டா பாவலரேறு அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே உள்ளன. ஓலைச்சுவடி, கல்வெட்டு, வலஞ்சுழி, இடஞ்சுழி. தமிழ் எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் எந்த மாதிரியான எழுத்துக்களா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ இந்த பாடத்துல இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த பாடத்துல இருந்து. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். தமிழ் எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பூவின் நிலைகளை அகர வரிசைப்படுத்துக. பூவோட அந்த ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அலர், அரும்பு, செம்மல், மொட்டு, முகை, மலர், அலர், வி. அரும்பு, அலர், செம்மல், மலர், முகை, மொட்டு, வி. அரும்பு, அலர், மலர், முகை, மொட்டு, செம்மல், வி. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த இது வந்து பூவோட நிலைகளை அகரவரிசைப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி.
இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. பூவோட நிலைகள் என்னன்னு அவங்க கேட்கல. ஏன் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பு. ஏன்னா பூவோட நிலைகள்னு கேட்டாதான் நீங்க அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்னு கொடுக்கணும். பூவோட நிலைகளை அகரவரிசைப்படுத்த தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினை வந்து அகரவரிசைப்படுத்தி எது ஃபர்ஸ்ட் வரும் எது லாஸ்ட் வரும் அப்படின்றத நீங்க ப்ராப்பரா போட்டு தான் இதுக்கு ஆன்சர் எடுக்கணும். ஓகே, இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே ஆ இருக்கு. ரெண்டாவதா உள்ள எழுத்தை பாத்தீங்க அப்படின்னா ல வராது. அப்ப ரே வரிசை தான் வரும். அதாவது ரே வரிசை தான் வரும். அந்த ரே வரிசையில உள்ள ரூ, அதாவது அரும்புங்கிற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா மொட்டு வராது. அப்போ ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிட்டா. இப்ப நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அலர்ன்ற இடத்துல 2 இருக்கு. ஸோ மூணாவதா உள்ள சொல்ல பாருங்க செம்மல், மலர். ஸோ இந்த 2ல எது ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். அந்த காங்யாச்சா வரிசையில ச தான் ஃபர்ஸ்ட் வரும், மா வந்து அப்புறம் தான் வரும். ஸோ இந்த செம்மல்ன்ற வார்த்தை தான் முன்னாடி வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதனுடைய சரியான விடை. அகரவரிசைப்படுத்த தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல். வானிலை அப்படிங்கிற அந்த சொல்லோட கலைச்சொல் என்ன? கிளைமேட், வெதர், சான்ச்சுரி, மைக்ரேஷன். ஸோ இதுல எது அதுக்கான சரியான கலைச்சொல்? இதெல்லாம் ஈஸி தான். கலைச்சொல்லாம் படிச்சிருக்கணும் நேரம். நீங்க கலைச்சொல்லாம் வந்து ப்ராப்பரா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட 1-2 கொஸ்டின் தான் ரேரா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் மோஸ்ட்லி ரிப்பீட்டடா இருந்தது. ஆனா இனியெல்லாம் வந்து கலைச்சொல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால நீங்க வந்து எல்லா கலைச்சொற்களையும் தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். கிளைமேட் கிடையாது. கிளைமேட் அப்படிங்கிறது வந்து தட்பவெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். வெதர் தான் வானிலை. சரியா? இது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுத்துலயும் தான் உங்களுக்கு பொதுவா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து திருக்குறள் சார்ந்த கேள்வி. சரியா? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஷ். ஊக்கமின்மை, அறிவுடைய மக்கள், வன்சொல், சிறிய சொல். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். அறிவுடைய மக்கள் தான், அறிவுடைய பிள்ளைகள் தான் யாரு? மக்களுக்கு மகிழ்ச்சி தரும். இது திருக்குறள்ல இருந்து வந்த கொஸ்டின். அடுத்தது, எதிர்ச்சொல் தருக. ஊக்கம் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? ஆக்கம், உதவி, சோர்வு, வெற்றி. ஊக்கம் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஊக்கம்னா ஆக்கம்னு போட்டக்கூடாது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஊக்கம்னா சோர்வு தான். ஏன்னா எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, பொருள் கேட்கல. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஔடதம் பிளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? ஔடதமா, ஔடதம், ஆம், ஔடதாம், ஔடத, ஆம். ஸோ இதுல எது ஔடதம் பிளஸ் ஆம் அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா வரக்கூடிய சொல்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஔடத மாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்மும் இங்க இருக்கக்கூடிய ஆவும் சேர்ந்து என்னவா ஆகும்? மாவா மாறும். ஸோ ஔடத மாம் அப்படிங்கிற வார்த்தை தான் உருவாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. தொன்மை எனும் சொல்லின் எதிர்பொருள் டேஷ். பழமை, பெருமை, புதுமை, சீர்மை. பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா கொஸ்டினுமே வந்து புது சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள் தான். ஆனா அதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் சிலபஸை பேஸ் பண்ணி அப்படிங்கறது தான் நீங்க இங்க தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் உங்களுக்கு புதுமையா இருக்கும். ஓ, இந்த கொஸ்டினை இப்படியெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இதுல இருந்து புரியும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. தொன்மை அப்படின்னா பழமைன்னு பொருள். நான் இங்க பொருள் கேட்கல, எதிர்பொருள் தான் கேட்டிருக்கேன். அப்ப எதிர்பொருள்னாலும் ஒண்ணுதான், எதிர்ச்சொல் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அப்ப தொன்மைனா என்னது? புதுமை தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. போர்க்களத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி டேஷ் நூலில் உள்ளது. நற்றிணை, திருக்குறள், பதிற்று பத்து, தொல்காப்பியம்.
ஸோ போர்ல வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால அந்த தைத்த செய்தி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கனவு பழித்தது அப்படிங்கிற அந்த பாடத்துல இருந்து வந்திருக்கும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பதிற்று பத்து தான் ஆன்சர். ஸோ பதிற்று பத்து நூல்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த போர்ல காயப்பட்ட வீரனோட அந்த புண்ணை வந்து தைத்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல்லை அறிக. ஆன்டி கிளாக் வைஸ் இந்த சொல்லுக்கான கலைச்சொல் எது? குரல் தேடல், வலஞ்சுழி, தேடுபொறி, இடஞ்சுழி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, இடஞ்சுழி அப்படிங்கிறது தான் ஆன்சர். கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி, சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி, வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த கலைச்சொல் எப்பொழுதுமே தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பல பொருள் தரும் ஒரு சொல்லை தேர்க. அரும்பு, மொட்டு, முகை என்பன எதனை குறிக்கும்? இந்த அரும்பு, மொட்டு, முகை அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பல பொருள் தரும் ஒரு சொல். இலை வகையா, தண்டு வகையா, இளம் பயிர் வகையா, பூவின் நிலைகளா? ஈஸியான கொஸ்டின் தான் இது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பூவின் நிலைகள். பார்த்துருப்போம் முன்னாடியே, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பூவோட நிலைகளை நம்ம பார்த்தோம். ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா இது என்ன டாபிக்ல வருது? பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்கிற அந்த தலைப்புல வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பறவைகள் பற்றிய படிப்பானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பறவைகளை பத்தி படிக்கிறாங்க இல்லையா, சிறகின் ஓசை அப்படிங்கிற அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க. பறவைகளை பத்தின அந்த படிப்பு, அதுக்கான பெயர் என்ன? ஆர்கியாலஜி, ஜியாலஜி, கிரிமினாலஜி, ஆர்னித்தாலஜி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அதாவது ஆப்ஷன் டி, இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் டேஷ் ஆண்டுகள். சிட்டுக்குருவி வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து உயிர் வாழும் அப்படின்னு கேக்குறாங்க. 10 to 13 ஆண்டுகள், 9 to 12 ஆண்டுகள், 5 to 10 ஆண்டுகள், 20 இருந்து 30 ஆண்டுகள். ஸோ இதுல எத்தனை ஆண்டுகள் வந்து சிட்டுக்குருவியோட வாழ்நாள் வந்து இருக்கும் கேக்குறாங்க. இதெல்லாம் ஈஸி தான். பத்து டு 13 ஆண்டுகள், இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ சிட்டுக்குருவி வந்து எத்தனை வருஷம் உயிர் வாழும் அப்படின்னா 10 இருந்து 13 ஆண்டுகள் வந்து உயிர் வாழும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. இதுல பார்த்துட்டு கரெக்டா நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஏக்கு என்ன நம்பர், பிக்கு என்ன நம்பர், சிடி இந்த நாலுக்கும் எந்த நம்பர் வருமோ அந்த ஆர்டர் மாத்தாம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆத்திச்சூடி. உங்களுக்கு தெரியும், ஔவையார் எழுதுனதுதான் என்னது, ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற அந்த நூலை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா நெல்லை சு முத்து அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. ஸோ இங்க முத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, புதிய ஆத்திச்சூடி இதனுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா பாரதியார் தான். ஸோ இது புதுசா இருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதானா அந்த பாடத்துல தான் இருக்கு. ஸோ நல்லா எடுத்து பாருங்க. அறிவியல் ஆத்திச்சூடின்ற பாடத்துல ஸ்டார்டிங்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸை படிச்சீங்கன்னா அந்த புதிய ஆத்திச்சூடியோட ஆசிரியர் பெயர் வந்து பாரதியார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, கிழவனும் கடலும்ன்ற நூலோட ஆசிரியர் பெயர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஸோ இந்த நூல்கள் இதற்கான ஆசிரியர் பெயர். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகே, அதாவது 2, 3, 4, 1 2, 3, 4, 1 வந்து எதுல இருக்கு, சில இருக்கு. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த பகுதியில் சிட்டுக்குருவிகள் வாழாது
மலைப்பகுதி, நிலப்பகுதி, துருவ பகுதி, காட்டு பகுதி. ஸோ எந்த பகுதியில இந்த சிட்டுக்குருவிகள் வந்து வாழ முடியாது, வாழாது? இதுவும் ஈஸி தான். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, துருவ பகுதி தான் ஆன்சர். ஸோ துருவ பகுதியில தான் இந்த சிட்டுக்குருவிகளால வாழவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இமயமலை தொடரில் டேஷ் உயரத்தில் இவை வாழ்கின்றன. பார்த்தோம், துருவ பகுதியில தான் வாழாதுன்னு பார்த்தோம். ஆனா இமயமலை தொடர்ல இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல கூட அது வாழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டிஸ்டன்ஸ் அளவு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இமயமலை தொடர்ல என்ன உயரம்? 2000 கிலோமீட்டரா, 2000 மீட்டரா, 4000 மீட்டரா, 3500 கிலோமீட்டரா? அந்த மீட்டர், கிலோமீட்டர் அதெல்லாம் நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 4000 மீட்டர். சரியா? இதனால பாத்தீங்க, கிலோமீட்டர்லாம் வராது. 4000 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கூட இமயமலை தொடர்ல சிட்டுக்குருவிகள் வந்து உயிர் வாழுது. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது யார் என கூறியவர் யார்? சத்திமுத்த புலவர், சலீம் அகமது, சலீம் அலி, பாரதியார். ஸோ இந்த 4 பேர்ல யார் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு பாருங்க. இதுவும் அந்த சிறகின் ஓசை அப்படிங்கிற அந்த பாடத்துல இருந்து தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, சலீம் அலி தான். சத்திமுத்த புலவர் கிடையாது, பாரதியாரும் கிடையாது. பாரதியார் வந்து வேற ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஸோ அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். வழி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வழி பிளஸ் தடம், இதை சேர்த்து எழுதணும்னா என்ன கிடைக்கும்? வழித்தடம், வழித்தடம், வழிதிடம், வழித்திடம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? ஈஸி தான். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ கிடையாது. எத்தனை பேர் ஏ போட்டீங்கன்னு தெரியல. இது அப்படியே சேராது. இந்த லீயும் இந்த தாவும் சேரும் பொழுது இங்க வந்து இத்துங்கிற ஒரு எழுத்து வந்து உருவாகும். சரியா? இப்ப இது வழித்தடமா தான் மாறும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை டேஷ். கழுகு, ஆர்டிகாலா, கப்பல் பறவை, கூளைக்கடா. இதுல எது நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை? ஆன்சர் என்ன அப்படின்னா ஆர்டிக் ஆலா. கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பறக்கக்கூடிய திறன் கொண்டது தான் என்னது, இந்த ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது. ஸோ இதனால நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? சத்திமுத்த புலவர், திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன். நம்ம கலைச்சொல்ல கூட ஒரு வார்த்தை பார்த்தோம், மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்ல இருந்தது. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத புலம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவோம், வலசை போதல் அப்படின்னு சொல்லலாம், இடம்பெயர்தல்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த வலசை போதலை பத்தி, அதுவும் பர்டிகுலரா பறவைகள் வலசை போதல். சரியா? பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத பத்தி தமிழ்ல பாடுன புலவர் யாருன்னு கேக்குறாங்க. எந்த புலவர்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சத்திமுத்த புலவர் அப்படிங்கிறவர் தான் வந்து பறவைகளோட அந்த வலசை போதல் செய்தியை பாடியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிழவனும் கடலும் அப்படிங்கிற கதையோட நாயகன் பெயர் என்ன? கிழவனும் கடலும்னு ஒரு கதை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கதையில உள்ளத விஷயங்களை படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கதையில ஹீரோ யாரு? எர்னஸ்ட் ஹெமிங்வே, மனோலின் சாண்டியாகோ.
ஈஸி தான் இது. இதுக்கு வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறது வந்து ரெண்டும் ஒரே பேர். இது எர்னஸ்ட் ஹெமிங்வேங்கிறது வந்து அந்த நூலை எழுதினவர் பேரு. மனோலின் அப்படிங்கிறது அந்த கதையில வரக்கூடிய சிறுவன். சாண்டியாகோ தான் இந்த கதையோட நாயகன். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமித்து என்னும் சொல்லின் எதிர்பொருள் முடிந்தவரை ஒன்றுபட்டு ஒற்றுமையின்மை விளக்குதல். ஒருமித்து அப்படிங்கிற சொல்லோட எதிர்பொருள் என்ன? கொஸ்டினை நல்லா கவனமா பாருங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் என்ன இருக்கு அப்படிங்கிறத கவனமா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஒருமித்து என்னும் சொல்லின் எதிர்பொருள் வந்து ஒற்றுமையின்மை. ஓகேவா, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டுன்னு அர்த்தம். எதிர்பொருள் தான் கேட்கிறாங்க. சரியா, எதிர்பொருள்னும் பொழுது ஒற்றுமை இல்லாம இருக்கிறது, விலகி இருக்கிறது அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதன் எப்போதும் உண்மையை டேஷ் உரைக்கின்றான், உழைக்கின்றான், உரைகின்றான், உரைகின்றான். இதுல எது வந்து வரும்? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஆல் இதுல பாத்தீங்க அப்படின்னா உரைக்கின்றான், இந்த இடத்துல வந்து இக்கு வரும், இங்க இக்கு இல்லாம இருக்கும். ஸோ இந்த டி வராது, ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சூப்பர் கம்ப்யூட்டர் என்ற சொல்லோடு தொடர்புடைய தமிழ் சொல் எது? சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? கணினி, திறன் கணினி, மீத்திறன் கணினி, மீ கணினி. ஸோ இதுல 4ல எது ஆன்சர்? கணியனின் நண்பன் அப்படின்ற அந்த பாடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னது? மீத்திறன் கணினி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீக்குதல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? போகுதல், தள்ளுதல், அழித்தல், சேர்த்தல். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான், அழித்தல் தான் ஆன்சர். நான் இந்த நீக்குதல் சொல்லோட பொருள் தான் கேட்டிருக்கேன், எதிர்பொருள் கேட்கல. சரியா, நீங்க எதிர்பொருள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் தப்பா இருக்கும். ஸோ பொருள்னும் போது நீக்கிறது அப்படின்னா அழிக்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறானதை தேர்வு செய்க. இதுல திருவள்ளுவர் சார்ந்த, திருக்குறள் சார்ந்த 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது தவறானது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரியா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. எதனால அப்படின்னா இங்க பாருங்க, திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்ன்றது கரெக்டு. 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது, அதுவும் கரெக்டு தான். 1330 குறட்பாக்களும் 133 அதிகாரங்களும் இருக்குங்கிறது இதுவும் கரெக்டு தான். இந்த சென்டென்ஸ் தான் தப்பு. எதனால தப்பு அப்படின்னா தெய்வ புதல்வர், தேன்புகழ் வள்ளுவர், பொய்யில் புலவர் அப்படிங்கிறது திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள்னு கொடுத்துருக்காங்க. இங்க தேன் புகழ் வள்ளுவர்னு வராது, வான் புகழ் வள்ளுவர் அப்படின்னு வரும். சரியா, அதனால இதுதான் தவறானது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. மனிதன் உலகில் இல்லாத பறவைகள் வாழ முடியாது. இதுல நம்ம சரியான சென்டென்ஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 4ல எது சரியான சென்டென்ஸ்னு கண்டுபிடிங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சலீம் அலியோட அந்த ஸ்டேட்மெண்ட்ல கூட பார்த்தோம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிழவனும் கடலும் அப்படிங்கிற புதினத்துல மனோலின் எத்தனை நாட்கள் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள சாண்டியாகோவுடன் கடலுக்கு சென்றான்? சாண்டியாகோ இருக்கார் இல்லையா, அவரோட இந்த மனோலின் வந்து எத்தனை நாட்கள் கடலுக்கு போனான்? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. நல்லா போய் அந்த லெசனை எடுத்து பாருங்க.
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அந்த சிறுவன் வந்து 40 நாட்கள் அந்த சாண்டியாகோட கடலுக்கு போயிருப்பான். சரியா? இந்த கொஸ்டின் வந்து எத்தனை பேர் கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு தெரியல, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இது கொஞ்சம் நீங்க கவனிச்சிருக்க வாய்ப்பு இல்லாத கொஸ்டின். அடுத்தது, திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூலும் ஆசிரியரும். நல்ல கொஸ்டின் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. திங்கள் ஞாயிறு மலை அப்படின்னு இயற்கையை வாழ்த்துறதாக இருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டா சிலப்பதிகாரம். அதனுடைய ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். அப்ப சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர், இதெல்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எழுத்து டேஷ் வகைப்படும். ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். எத்தனை பேர் இதுல தப்பு பண்ணாம இருக்கீங்கன்னு பாப்போம். சரியா? எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும். 4, 5, 2, 10. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. எழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று என்னது? சார்பு எழுத்து. ஸோ எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். புல் என்பதன் வேறு பெயர் என்ன? புல்லுன்ற வார்த்தையோட வேறு பெயர் கேட்குறாங்க. அது ஒரு தாவரத்தோட இலை, பயிறு, பறவை, காகிதம். ஸோ புல்லோட வேறு பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா புல்னா பறவைன்னு சொல்லுவோம். இப்ப ஒருவேளை இந்த இல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, புல்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது தாவரத்தோட அந்த இலை வகை இருக்கு இல்லையா, அதை சொல்லலாம். ஆனா இந்த இல் கொடுத்ததுனால இது என்ன ஆகுது? பறவை அப்படிங்கிற பொருள்ல வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிர்மெய் எழுத்து இருக்கு இல்லையா, அந்த உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் டேஷ் சேர்ந்ததாக இருக்கும். உயிரும் மெய்யும் மெய், உயிர் மெய்யும் உயிரும். உயிர்மெய் எழுத்தோட ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? யோசிங்க. உயிரெழுத்துனா சாரி உயிர்மெய் எழுத்துனா என்ன, அதை நம்ம எப்படி ஒழிப்போம்? ஓகே, அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. எதனால டி அப்படின்னு சொல்ற, நல்லா பாருங்க. சில பேர் வந்து ஏ போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு கவனிக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, உயிர்மெய் எழுத்து அப்படின்னும் போது நம்ம எதை சொல்லுவோம்? உதாரணத்துக்கு நான் காவே எடுத்துக்கிறேன். இந்த கன்ற எழுத்து வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, இக்கு, அதாவது மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, அதுல உள்ள இக்கு, உயிரெழுத்தான இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த கன்ற எழுத்து வந்து உருவாகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த உயிர்மெய் எழுத்தோட ஒளி வடிவம்னும் போது சவுண்டு தானே, அதை எப்படி நாம ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது க அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் இக்கு சவுண்டு தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா உயிரும் மெய்யும்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆ சவுண்டு வரப்போறதுல. அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது. நீங்க எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ போட்டிருக்கீங்கன்னு தெரியல. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த அளவுக்கு மைன்யூட்டா பார்த்து இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா இந்த க அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்கும் பொழுது இக்க, இக்கு, க அப்படின்னு தான் உச்சரிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இக்கு தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ மெய் தான் ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் என்னது? உயிர் எழுத்து வருது. ஸோ இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரோபோ என்னும் சொல்லை முதலாக அறிமுகப்படுத்திய ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. ரோபோ அப்படிங்கிற அந்த சொல்ல எந்த ஆண்டு வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுங்க. 1921, 1920, 1930, 1937. ஸோ இதுல எந்த ஆண்டை வந்து ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துறோம்? யாரு பயன்படுத்தினா, எங்க பயன்படுத்தினாங்க, அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஸ்டின் தான், ஆப்ஷன் பி தான். 1920 தான். இதுல வந்து ஒரு நாடகத்துல காரல் கபேக் அப்படிங்கிற அந்த நபர் வந்து இந்த ரோபோ அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து முதல்ல பயன்படுத்தியிருப்பாரு. எந்த வருஷம்னு கேட்டா 1920. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். போலியோவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கார்பன் இலையை கொண்டு டேஷ் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அப்ப இது இந்த அப்துல் கலாம் பத்தினா அந்த உரையாடல் பாடம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த பாயிண்ட் இருக்கும். போலியோவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து
கார்பன் இலைய வச்சு அவங்க செயற்கை கால்களை உருவாக்கியிருப்பாங்க. அதோட வெயிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 300 கிராம். அந்த கார்பன் அந்த செயற்கை கால் இருக்கு இல்லையா, அதோட வெயிட் வந்து 300 கிராம். அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து போலியோவால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்காக செயற்கை கால்களோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நாங்க பண்ணதுல பெரிய அச்சீவ்மெண்ட்னு அவர் நினைக்கிறது வந்து இந்த செயற்கை கால் வந்து கம்மியான வெயிட்ல அவர் உருவாக்குனது தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1921ஆம் ஆண்டு சர் CV ராமன் அவர்கள் கப்பலில் எந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார்? அமெரிக்கா, இத்தாலி, இங்கிலாந்து, ஸ்பெயின். ஸோ இதுல எந்த நாட்டுக்கு அவர் பயணம் செஞ்சாரு? ஸோ அப்படி பயணம் செய்யும் பொழுதுதான் அந்த ராமன் விளைவு அப்படிங்கிற விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த கடல்ல வந்து கப்பல்ல போகும்பொழுது கடல் நீர் வந்து எதனால நீல நிறமா காட்சி அளிக்குது அப்படிங்கிறத பத்தி அவர் யோசிச்சிருப்பாரு. அதனுடைய அந்த விளைவான அவரோட கண்டுபிடிப்பு தான் என்னது, ராமன் விளைவு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் எந்த நாட்டுக்கு பயணம் செய்யும் போது அதெல்லாம் பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு, அதை யோசிச்சாரு. எந்த நாடுன்னு தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து புக்குக்கு பின்னாடி உள்ள கொஷின். அந்த மொழித்திறன் பயிற்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து உள்ள கொஷின்ஸ். ஸோ நீங்க அதையும் படிக்கணும். பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு பயணம் செய்யும் போதுதான் ஸோ சர் CV ராமன் அவர்கள் 1921ஆவது வருஷத்துல என்ன பண்ணியிருக்காரு, இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அப்பதான் வந்து வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, அதனுடைய அந்த கடல் நீர் வந்து நீல நிறமா இருக்கு, இதை பத்தி அவர் யோசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ராமன் விளைவை வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய அறிவியல் தினம் எது? செப்டம்பர் 5, ஜனவரி 25, டிசம்பர் 10, பிப்ரவரி 28. ஸோ இதுல எது தேசிய அறிவியல் தினம்? நல்லா பாருங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பிப்ரவரி 28ங்கிறது தான் தேசிய அறிவியல் தினம். ஸோ செப்டம்பர் 5 அப்படிங்கிறது ஆசிரியர் தினம், ஜனவரி 25 அப்படிங்கிறது வாக்காளர் தினம், டிசம்பர் 10 அப்படிங்கிறது என்ன தினம்? ஞாபகம் இருக்கா? அதை மட்டும் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று அப்துல் கலாம் அவர்கள் யாரை கூறுகிறார்? அதாவது உலகத்திலேயே முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னா அப்துல் கலாம் யாரை சொல்றாரு? மாணவர்களையா, இளைஞர்களையா, குழந்தைகளையா, மக்களையா? யாரை சொல்றார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, குழந்தைகளை தான் அப்துல் கலாம் அவர்கள் உலகத்தோட முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது உலகின் முதல் விஞ்ஞானிகள் டேஷ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சரியா, கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கொடுத்து அந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ இதுல இந்த பாயிண்ட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி கேரி காஸ்பரோவ் மற்றும் டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் 2 பேருக்கும் இடையில நடைபெற்றது? எந்த வருஷம்னு கேட்குறாங்க. 1990, 1998, 1997, 1938. ஸோ இந்த 4 வருஷத்துல எந்த வருஷம்னு கண்டுபிடிங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1997. ஸோ இந்த 1997 பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, நான் அதையும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, 97வது வருஷம் 1997 அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. சரியா, அதே மாதிரி இந்த 1990 இருக்கு இல்லையா, இந்த 1990வது வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, சும்மா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? நீலம் வான், நீலம் வான், நீலவான், நீலவான். இது 4ல எது? நீலம் பிளஸ் வான் இதை சேர்த்தோம் அப்படின்னா என்ன வரும்?
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த இம் வந்து இல்லாம போயிடும். சரியா? இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது ஈறுபோதல் விதிப்படி இந்த இம் வந்து போயிடும். ஸோ நீலவான் அப்படிங்கிறது உருவாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவருக்கு சிறந்த அணி டேஷ். ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னு எதை சொல்றாங்க? மாலை, காதணி, பணிவு, வன்சொல். இது திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்விதான். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன் சி அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, சிறந்த அணி ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னும் பொழுது அது வந்து பணிவு, இன்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த இன்சொல்லுக்கு பதிலாக நான் இங்க பணிவுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது ரெண்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. இயன்றவரை டேஷ் ஈடுபாட்டுடன் அணுகு. இது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி, நெல்லை சு முத்து அவர்கள் எழுதின அந்த அறிவியல் ஆத்திச்சூடியோட பாடல் வரியிலிருந்து கோடிட்ட இடம் கொடுத்துருக்கேன். உதவு, நடந்துகொள், கண்டறி, புரிந்துகொள். ஸோ இதுல எது வரும்? இயன்றவரை டேஷ் ஈடுபாட்டுடன் அணுகு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். சரியா? இயன்றவரை உதவு அப்படின்னு எத்தனை பேர் போட்டீங்கன்னு தெரியல, அதெல்லாம் தப்பு. ஸோ இயன்றவரை புரிந்துகொள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் அந்த வரியில இருக்கும். ஸோ அந்த பாடல் வரியெல்லாம் நல்லா படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாதது. இந்த நாலுல எது பொருந்தாததுன்னு கேக்குறாங்க. குற்றியலிகரம், ஐகார குறுகம், ஆயுத எழுத்து, ஒற்றளபடை. எது பொருந்தாத சொல்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். இதுல பேலன்ஸ் உள்ளதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சார்பு எழுத்து 10 வகைப்படும் இல்லையா, அந்த 10ல இருந்து தான் கொடுத்துருக்கேன். குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுகம், ஔகார குறுகம், ஆயுத குறுகம், அகர குறுகம் அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுல இந்த ஆயுத எழுத்துன்னு வந்திருக்கு பாருங்க, ஆயுத குறுக்கம்னு வரணும். ஸோ நமக்கு இங்க ஆயுத எழுத்துன்னு கொடுத்துட்டதுனால இதுதான் பொருந்தாதது. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பொருந்தாதது அப்படின்னு கேட்கும்பொழுது சம்பந்தம் இல்லாம எதை வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதனால நல்லா கவனமா படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கிழவனும் கடலும் புதினத்தில் எத்தனை நாட்களாக அவருக்கு மீன் கிடைக்கவில்லை? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன ஆன்சர்னு செலக்ட் பண்ணணும். ஓகே, கிழவனும் கடலும் புதினத்தில் எத்தனை நாட்களாக அவருக்குன்னா யாரு? சாண்டியாகோ இருக்கா இல்லையா, அவருக்கு மீன் வந்து கிடைக்கல. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 84 நாட்களாக அவருக்கு வந்து கிடைக்காது, மீன் கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிர்மை எழுத்து ஒலிக்கும் கால அளவு டேஷை ஒத்து இருக்கும். உயிர்மை எழுத்து ஒலிக்கக்கூடிய அந்த கால அளவு வந்து எத்தனை ஒத்து இருக்கும்? இதுக்கு ஆன்சர் என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா உயிர்மை எழுத்துன்னும் போது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? க தான் சொன்னேன் இல்லையா, உதாரணத்துக்கு க சொன்னேன், அதே எடுத்து திரும்பவும் இந்த க அப்படிங்கிற எழுத்து ஒலிக்கக்கூடிய அந்த கால அளவு அப்படிங்கிறது எதை ஒத்திருக்கும் அப்படின்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஓகே, இப்ப இந்த க அப்படிங்கிற எழுத்தை ஒலிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு மாத்திரை தேவைப்படும் அப்படின்னா ஒரு மாத்திரை. சரியா? இப்ப உதாரணத்துக்கு கான்ற நெடில் எடுத்துப்போம், இதை உச்சரிக்கிறதுக்கு நமக்கு 2 மாத்திரை தேவைப்படும், ஏன்னா நெடில் எழுத்துங்கிறதுனால. இதை அப்படியே உயிரெழுத்துக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். அ அப்படிங்கிற உயிரெழுத்து ஒலிக்கிறதுக்கு 1 மாத்திரை அளவு தேவைப்படும். ஆ அப்படிங்கிற இந்த உயிரெழுத்த நெடில் எழுத்து இல்லையா, இதை ஒலிக்கிறதுக்கு நமக்கு 2 மாத்திரை தேவைப்படும். ஸோ இது வந்து உயிரெழுத்துக்குள்ளது, இது உயிர்மை எழுத்துக்குள்ளது. ஸோ இந்த உயிர்மை எழுத்து ஒலிக்கக்கூடிய அந்த கால அளவு அப்படிங்கிறது எதை ஒத்து இருக்கு அப்படின்னா உயிரெழுத்தை ஒத்து உள்ளது. ஓகே, மெய் எழுத்து அப்படின்னும் போது அரை மாத்திரை வரும். ஸோ அது ஆப்ஷன்ல இல்லை. ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை, அதுவும் கிடையாது. ஒற்றை எழுத்தும் கிடையாது. ஓகே, அப்ப ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணை. ஸோ இதுல எது பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன பொறுத்துக கூட கொடுத்துருந்தோம். அந்த பாக்ஸ் கிரீன் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ் சொற்கள் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த பாக்ஸ் தான் அதுல இருந்தா எடுத்திருக்கோம், எந்தெந்த சொல் எந்தெந்த நூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பொருத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது தவறாக பொருந்தியுள்ளது, அதான் பொருந்தாத இணை. செல் புறத்திணையியல், செய் திருக்குறள், முடி வினையியல், ஊர் தொல்காப்பியம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. செல்லுங்கிற வார்த்தை புறத்திணையியல்ல தான் இருக்கு, முடி வந்து வினையியல்ல தான் இருக்கு, ஊர் வந்து தொல்காப்பியத்துல தான் இருக்கு. ஸோ இந்த செய் அப்படிங்கிற வார்த்தை எந்த நூல்ல இருக்கும் அப்படின்னா குறுந்தொகையில இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா விலங்கு பெயர்கள், உதாரணத்துக்கு முதலை, மீன், இப்படி எந்த விலங்கு பெயர்கள் எடுத்துட்டாலும் சரி, அப்புறம் இந்த செய் அப்படின்ற இந்த வார்த்தை, ஸோ எல்லா விலங்கு பெயர் பிளஸ் இந்த செய், இந்த வார்த்தைகள் எல்லாமே எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கும். சரியா? ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான், பொருந்தாத இணை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. மறுபடியும் அறிவியல் ஆத்திச்சூடியில இருந்து தான் ஃபில்லு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. உண்மை கண்டறி, ஊக்கம் டேஷ் தரும், சோர்வின்மை, வெற்றி, ஆக்கம், உற்சாகம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, வெற்றி தரும். உண்மை கண்டறி, ஊக்கம் வந்து என்ன தரும், வெற்றி தரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்சார்ஸ் என்ற சொல்லோடு தொடர்புடைய தமிழ் சொல் எது? சென்சார்ஸ் அப்படின்ற அந்த சொல்லோடு தொடர்புடைய தமிழ் சொல். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். மீத்திறன் கணினி கிடையாது, ஏன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படி வரும். கணினின்னு போது கம்ப்யூட்டர்னு வரும். தொற்றுநோய் பிரச்சனைன்னு போது அது அலர்ஜி சார்ந்தது. நுண்ணுணர்வு கருவிகள் தான் என்னது, நுண்ணுணர்வு அப்படிங்கிறது தான் சென்சார். ஸோ நுண்ணுணர்வு கருவிகளை தான் சென்சார்ஸ்ங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே உள்ளவற்றுள் பொருந்தாத சொல் எது? 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, கண்ணாடி, கிழிஞ்சல், ரம்பம், தமிழ். இந்த 4ல எது பொருந்தாத சொல் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். எத்தனை பேர் ரைட்டா போட்டீங்கன்னு தெரியல. இது எதனால ஆப்ஷன் சி அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன், நல்லா பாருங்க. இந்த கண்ணாடி, கிழிஞ்சல், தமிழ் அப்படிங்கிறதுலாம் வந்து தமிழ் சொற்கள். இந்த ரம்பம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் கிடையாது. ஆக்சுவலா இது இலக்கணத்துல இருந்து எடுத்த கொஸ்டின் தான். தமிழ் சொற்கள் வந்து எந்தெந்த எழுத்துக்கள்ல உருவாகாது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ர அப்படிங்கிற எழுத்து வந்து தமிழ் எழுத்துக்கள்ல சொல்லோட முதல்ல வராது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அந்த ரூல் படி நமக்கு இங்க ரம்பம் அப்படிங்கிற வார்த்தை என்னது, தமிழ் வார்த்தை கிடையாது. ஸோ இங்க இருக்கிற மற்ற 3ம் தமிழ் வார்த்தை. ஸோ பொருந்தாத சொல் அப்படின்னும் போது ரம்பம் தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரோபோ என்னும் சொல்லின் பொருள். ரோபோ அப்படிங்கிற அந்த சொல்லோட பொருள் என்ன? எந்திர மனிதன், எந்திரம், அடிமை, பணிதல். ஈஸியான கொஸ்டின் தான், நீங்க ரொம்ப யோசிச்சு தப்பு பண்ணிடாதீங்க. ரோபோ அப்படின்னா அடிமைன்னு தான் அர்த்தம். ஸோ எந்திர மனிதனா ரோபோன்னு சொல்லுவோம், ஆனா இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரோபோங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பொருள் அப்படின்னும் பொழுது நீங்க புத்தகத்துல அந்த பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், எந்திர மனிதனை ரோபோ என்று அழைப்பர்னு கொடுத்திருப்பாங்க. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கவனமா படிக்கணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மலையை பற்றிய தகவல்களை விவரிக்கும் நூல்களில் தவறானது எது என தேர்க. மலையை பத்தின அந்த தகவல்கள்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த நூல்கள்ல எது தவறானது அப்படின்னு கேக்குறாங்க. பரிபாடல், கார் 40, திருக்குறள், திருவம்பாவை. பரிபாடல்ல மலை பத்தின தகவல் இருக்கும், கார் 40லயும் இருக்கும், திருக்குறள்லயும் இருக்கும், திருவம்பாவையில தான் இருக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஆனா இன்னொரு நூல் திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு இல்லையா,
ஸோ அந்த திருப்பாவையில பாத்தீங்க அப்படின்னா மலையை பத்தின தகவல்கள் வந்து இருக்கும். சரியா? கிழவனும் கடலும் எந்த மொழி புதினம்? கிழவனும் கடலும்னு ஒரு நூலை பத்தி கதையை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அது எந்த மொழி புதினம் அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ், அரபு, ஆங்கிலம், கிரேக்கம். ஸோ இதோட ஆசிரியர் பேர் நம்ம பார்த்தோம், ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. 40 நாள் வந்து அந்த மனோலின் வந்து கடற்கரைக்கு மீன் பிடிக்கிறதுக்காக கத்துக்கிறதுக்காக போவான். 84 நாள் வரைக்கும் அந்த சாண்டியாகோவுக்கு வந்து மீன் கிடைக்காது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஓகே, இப்போ நமக்கு இது எந்த மொழின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது என்ன மொழி அப்படின்னா ஆங்கில மொழி தான். சரியா? கிழவனும் கடலும் அப்படிங்கிறது ஆங்கில மொழி சார்ந்த நூல். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் பாடல் வரி யாருடையது? தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிங்கிற அந்த பாடல் வரிய யார் சொன்னா, இல்ல யார் பாடுனா அப்படிங்கிறத சொல்லுங்க. முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம், பறவைகள் வந்து வலசை போதலை பத்தி சொன்ன தமிழ் புலவர் யாருன்னு கூட பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஓகே, நல்லா பாருங்க. இதுல காசி ஆனந்தன் அப்படிங்கிறது வந்து எதுல வருவாரு? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரிகள் ஃபர்ஸ்ட் லெசன் இன்ப தமிழ்ல இருக்கும் தெரியுமா? அந்த நூலோட ஆசிரியர் தான் காசி ஆனந்தன். பாரதியார் வந்து காணி நிலம் எழுதியிருப்பாரு, இன்ப தமிழ் வந்து பாரதிதாசன் எழுதியிருப்பாரு. ஸோ இங்க தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற பாடல் வரினும் போது சத்தியமுத்த புலவர் தான் இந்த பாடல் வரியோட ஆசிரியர். அடுத்த கேள்வி, கிழவனும் கடலும் என்பது ஒரு டேஷ், நாடகமா, புதினமா, கட்டுரையா, சிறுகதையா? கிழவனும் கடலும் அப்படிங்கிறது ஒரு என்ன? ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் நீங்க முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியா கொடுத்துடலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், கிழவனும் கடலும் அப்படிங்கிறது வந்து எந்த மொழி புதினம் அப்படின்னு கேட்டோம். அப்ப ஆங்கில மொழி புதினம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிறது என்னது? ஒரு புதினம் தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சவுதி அரேபியா எந்த ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது? ஸோ சவுதி அரேபியா இருக்கு இல்லையா, அது வந்து எந்த ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கு? அந்த ரோபோவுடைய பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, சாஃபியா கிடையாது, சௌமியாவும் கிடையாது, ஐரிஸும் கிடையாது. இந்த ஐரிஸ் என்ன அப்படின்னா முதல்ல கொண்டு வரப்பட்ட ரோபோ டீச்சர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ரோபோ டீச்சரோட பேர் தான் என்னது? ஐரிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த குடியுரிமை வழங்கியது வந்து சோஃபியாவுக்கு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கியிருக்கும். ஸோ இந்த ஐரிஸ் வந்து என்னது? முதல் ரோபோ டீச்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், காரல் கபேக் எந்த நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர்? நம்ம முன்னாடி கூட பார்த்தோம், 1920வது வருஷத்துல ரோபோ அப்படிங்கிற சொல்ல நாடகத்துல பயன்படுத்தினாரு அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அந்த நபர் வந்து காரல் கபேக் அப்படிங்கிறதும் நான் சொன்னேன். அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் அப்படின்னு கேக்குறாங்க. அமெரிக்கா, ஜப்பான், செக் நாடு, சீன நாடு? ஆன்சர் ஆப்ஷன் சி தான், செக் நாடு. ஸோ காரல் கபேக் வந்து செக் நாட்டை சார்ந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஷை காப்போம், டேஷ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். மழையை செயற்கை, மழையை இயற்கை, செயற்கை இயற்கை, இயற்கை செயற்கை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் டேஷ்க்கு, ரெண்டாவது உள்ளது ரெண்டாவது டேஷ்க்கு. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு போடுங்க. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி தான். மரங்களை வளர்த்து இயற்கையை காக்கணும், அதுதான் கொடுத்துருக்காங்க. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அப்ப செயற்கை உரங்களை தவிர்த்தோம்னா என்னது? நிலவளத்தை காக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா புக்குக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சியில இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கிழவனும் கடலும் அப்படிங்கிற அந்த புதினம் பார்த்தோம். ஸோ இது சார்ந்து என்னென்ன கொஸ்டின் பார்த்துருக்கோம்? புதினமான்னு பார்த்தோம். ஸோ புதினம்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஆங்கில மொழி புதினம்னு பார்த்தோம். அப்புறம் அதோட ஆசிரியர் பேர் எர்னஸ்ட் ஹெமிங்வேன்னு பார்த்தோம். கதாநாயகன் மனோலின் சாண்டியாகோன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த மனோலின் வந்து 40 நாட்கள் மீன் பிடிக்க கத்துக்கிறதுக்காக போனா பிளஸ் அந்த 84 நாள் வரை அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற அந்த நூலுக்கு எந்த ஆண்டு வந்து நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிழவனும் கடலும் அப்படின்ற அந்த நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது அப்படின்னா 1990, 97, 54, 19. ஸோ இதுல எந்த வருஷம்? ஆன்சர் ஆப்ஷன் சி தான், 1954. 1990 நம்மளிடையே சொன்ன அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. 97 இவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. 1919 பொழுது ரவுலட் சட்டம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இயர் பார்க்கும்பொழுதும் அது தொடர்புடைய வெவ்வேறு செய்திகளை நீங்க அடிக்கடி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறக்காம இருக்கும். சரியா? அதுக்காக தான் நான் அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சொன்னேன். இப்போதைக்கு நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா சி தான். ஓகே, 1954. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டேஷ். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யாருன்னு கேக்குறாங்க. சத்திமுத்த புலவர், சலீம் அகமது, சலீம் அலி, முகமது சலீம். பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி பார்த்தோம். சத்திமுத்த புலவர் வந்து என்ன பண்ணாரு? வலசை போதல் பத்தி தமிழ்ல குறிப்பிட்ட முதல் புலவர்னு பார்த்தோம். அப்புறம் வந்து தென் திசை குமரி அந்த பாடல் வரிகள் பார்த்தோம். ஸோ இங்க வந்து இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் அப்படின்னா சலீம் அலி தான். ஓகே, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறானதை தேர்வு செய். சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழும். கூடு கட்டும் காலங்களில் சப்தமின்றி அமைதியாக இருக்கும். 3 முதல் 6 முட்டைகள் வரை இட்டு 14 நாட்கள் அடை காக்கும். 15வது நாள் குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவி சார்ந்த 4 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து தவறானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். எதனால அப்படின்னா சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி தான் வாழும். கூடு கட்டும் பொழுது அது சப்தம் இன்றி அமைதியாலாம் இருக்காது, அது நிறைய சத்தம் போடும். ஸோ இதுதான் தவறானது. அடுத்தது 3 முதல் 6 முட்டைகள் வரை போடும் பிளஸ் 14 நாட்கள் அடை காக்கும். 15வது நாள் குஞ்சுகள் வெளிவரும். இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதுவாக டேஷிலிருந்து டேஷ் நோக்கியும் டேஷிலிருந்து டேஷ் நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது எதுக்காக போகும் அப்படின்னா அதனுடைய உணவு அந்த இருப்பிடத்துக்காக ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இடம்பெயரும். ஸோ அந்த மாதிரி இடம்பெயரும் பொழுது எந்த திசையிலிருந்து எந்த திசை நோக்கி பறவைகள் வலசை போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான். பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும். ஸோ கிழக்கு டு மேற்குன்னு போட்டுறாதீங்க, அது தப்பாயிடும். ஸோ மேற்கு டு கிழக்கு, மேற்கிலிருந்து கிழக்கு, வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காணி நிலம் வேண்டும் என்ற பாடலில் எத்தனை தென்னை மரங்கள் வேண்டும் என பாரதியார் கூறுகிறார்? ஸோ நான் பார்த்தோம் காணி நிலம் அப்படிங்கிற அந்த பாடல் வந்து பாரதியார் அவர்கள் எழுதினது. அதுல அவரோட கனவு இல்லத்தை பத்தி சொல்லியிருந்தார் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அதுல எத்தனை தென்னை மரங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாடல் வரிகள்ல சொல்லியிருக்காரு. 5, 10, அதாவது 5லிருந்து 10, 10லிருந்து 12, 10லிருந்து 15, 10லிருந்து 20. ஸோ எத்தனை தென்னை மரங்களை பாரதியார் வந்து அந்த பாடல்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 10, 12 தென்னை மரங்கள் பக்கத்திலே வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கீழ் உள்ளவற்றுள் பொருந்தாதது எது அல்லது எவை? இந்த சென்டென்ஸ் 4 இது கொடுத்துருக்காங்க. இந்த 4ல எது பொருந்தாததுன்னு கேக்குறாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகளோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளின் மரபு சோழ மரபு. சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று. சோ இந்த 4ல எது பொருந்தாதது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நல்லா பாருங்க, சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள் தான். நம்ம முன்னாடியே பார்த்தோம், நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் அப்படின்ற பாடல் வரியோட ஆசிரியர் பெயர் இளங்கோவடிகள்னு பார்த்தோம். அந்த பாடல் வரி சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம். சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள், இது கரெக்ட். இளங்கோவடிகளோட காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு, இதுவும் கரெக்ட் தான். இளங்கோவடிகளோட மரபு அப்படின்னும் போது சோழ மரபு கிடையாது, அவர் சேர மரபை சார்ந்தவர். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று, இதுவும் கரெக்ட் தான். சோ இதுல தப்பானது எது, பொருந்தாதது அப்படின்னும் போது ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. நம்ம பார்த்தோம், புக்ல இருக்கக்கூடிய எந்த சென்டென்ஸை வேணாலும் கொடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லலான்னு. இப்ப நமக்கு ஒரு பாடல் வரியே கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த பாடல் வரி பாத்தீங்க அப்படின்னா 18 நூல்ல இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த 18 நூலோட பாடல் வரியை தான் நமக்கு சொற்களை மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. இதுல எது சரியான அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், ஆப்ஷன் சி. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். மற்றதெல்லாம் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் உள்ளவற்றுள் தவறான இணையை காண்க. ஸோ இங்க பாடல் வரியும் அது இடம்பெற்றுள்ள நூல்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது தவறான இணை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நெடு வெள்ளூசி நெடுவசிங்கிறது 18. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய அப்படிங்கிறது தொல்காப்பியம். திணையளவு போதா சிறுபுல் நீர் அப்படிங்கிறது திருவள்ளுவ மாலை. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிறது கார் 40. ஸோ இந்த பாடல் வரிகள் இந்தந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுல தவறானது எது? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம் கிடையாது, சரியா? அது எந்த நூல்ல வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொற்களை நீக்கி சரியான தமிழ் வாக்கியத்தை தேர்வு செய்க. ஸோ பிறமொழி சொற்கள் எல்லாத்தையும் நீக்கி சரியான தமிழ் வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்கூலு அப்படின்ற வார்த்தையெல்லாம் இருக்கு இல்லையா, எங்க கூட்டிட்டு போறாங்க, சுற்றுலா, இந்த வார்த்தைகள்லாம் சரி பண்ணி சரியான தமிழ் வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறதுல எது சரியான தமிழ் வாக்கியம் கண்டுபிடிங்க. இது ஈஸி தான். ஆனா இது புக் பேக்ல இருக்கு, பிளஸ் நமக்கு சிலபஸ்லயும் இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் ஈஸியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸி தான், ஆப்ஷன் டி. எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க இருக்கிறதுல இதுதான் சரியான தமிழ் வாக்கியம். ஓகே, ஏன்னா இங்க வந்து பாருங்க, எங்க ஸ்கூல்லன்னு இருக்கும், கிடையாது. எங்க பள்ளியில்னு இருக்கும், எங்கன்னு இருக்கிறதுனால கிடையாது. எங்கள் பள்ளியிலன்னு இருக்கு, ஸோ இதுவும் கிடையாது. ஓகே, பள்ளியில் அப்படின்னு இருக்கிறதுனால இதுதான் சரியான வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நோயற்ற வாழ்வை தருவது டேஷ். செல்வம், மருந்து, சுத்தம், உழைப்பு. ஸோ இந்த நோயற்ற வாழ்வை தருவது எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நோயற்ற வாழ்வை தருவது வந்து மருந்து அப்படின்லாம் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் தப்பு. இது நமக்கு மொழித்திறன் பயிற்சியில கொடுத்துருக்காங்க. நோயற்ற வாழ்வை தருவது என்னது? சுத்தம் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. நோயற்ற வாழ்வை தருவது எதுனா சுத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதுல வந்து நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. இதனுடைய இலை வகையை சரியா பொருத்தணும். ஓகே, மா, பலா, அகத்தி, வரகு, நாணல்,
தோகை தாள் இலை கீரை. ஸோ இதை சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, 89வது கொஸ்டின் இது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 90வது கொஸ்டினை நெருங்கிட்டு இருக்கோம். மொத்தமா 100 கொஸ்டின் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். மா பலா அப்படிங்கிறது வந்து மா இலை பலா இலை அப்படின்னு சொல்லுவோம். அகத்திய வந்து அகத்தி கீரை அப்படின்னு சொல்லுவோம். வரகு வந்து தாள், நெல் தாள், வரகு தாள் அப்படின்னு சொல்லுவோம். நாணல் வந்து தோகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப ஆன்சர் என்னது? 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் டேஷ் நிறத்தினதாய். இந்த டேஷ்ல என்ன வரும்? இந்த பாடல் வரி பாத்தீங்க அப்படின்னா காணி நிலம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய பாரதியாரோட கனவு இல்ல பாடல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாடல்ல இருந்து தான் இந்த வரிகள் கொடுத்துருக்கோம். இதுல இந்த டேஷ்ல என்ன வரும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அப்படின்னு வரும். தூயன்னு போட்டிருந்தீங்கன்னா தப்பு, துய்யங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. அதாவது எங்க இருந்து செங்கால் நாரை பறவைகள் தமிழகத்துக்கு வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா. ஸோ எந்த நாட்டில இருந்து தமிழகத்திற்கு இந்த செங்கால் நாரைகள் வந்து வருது? இது எத்தனை பேர் புக்ல நோட் பண்ணலன்னு தெரியல. புதுசா பாக்குறீங்களோ? சரி, ஓகே, இதுக்கு ஆன்சர் ஈஸி தான். ஆப்ஷன் பி. ஐரோப்பால இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது இப்போதும் ஆய்வுல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சலீம் அலி வைத்த பெயர் என்ன? தன்னுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லையா, அதாவது சலீம் அலியா இருக்காருல்ல, அவர் வந்து வாழ்க்கை வரலாறு நூல் எழுதியிருப்பாரு. ஸோ அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு அவர் என்ன பெயர் வச்சாரு? சிட்டுக்குருவியோட வரலாறா, அலியின் வாழ்க்கை வரலாறா, அலியின் வரலாறா, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சியா? ஸோ இதுல எது அவர் வைத்த அந்த வரலாற்று நூலோட பெயர்? இதுக்கு ஆன்சர் ஈஸி தான். சிறகின் ஓசை அப்படிங்கிற அந்த பாடத்துல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிறது தான் அவரோட வாழ்க்கை வரலாறு நூலோட பெயர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவையோட பெயர் என்ன? கப்பல் பறவை, ஆர்டிகாலா, கூளைக்கடா, ஏ மற்றும் சி. இது நாலுல எது? சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடாங்கிறதுலாம் ஒரே பறவையோட பெயர் தான். ஸோ அது ரெண்டும் தான் என்னது? சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவையோட ஆன்சர். ஸோ ஏ மற்றும் சி. ஓகே, ஆர்டிகால நம்ம முன்னாடியே சொன்ன 22,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வர வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாதது. தலையில் சிறகு வளர்தல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், கால்கள் நீண்டு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல். ஸோ இதுல வந்து எது பொருந்தாதது அப்படின்னு கேக்குறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரேஷன் வலசை போகும் பொழுது சிட்டுக்குருவிகளோட உடல்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள்ல எது பொருந்தாது அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இத பாத்தீங்க அப்படின்னா சிட்டுக்குருவியோட தலையில வந்து சிறகு வந்து வளரும். ஸோ இது கரெக்ட் தான். உடல்ல வந்து கற்றையா முடி வளர்றதும் கரெக்ட் தான். கால்கள் வந்து நீண்டெல்லாம் வளராது. ஸோ இதுதான் பொருந்தாதது. ஓகே, இறகுகளோட நிறம் வந்து மாறும். ஒரு பறவையை வந்து இன்னொரு பறவையா தோற்றம் பெற அளவுக்கு உருமாற்றம் வந்து நிகழும். ஆனா கால்கள்லாம் நீண்டு வளராது. ஸோ இது வந்து தவறாது. பொருந்தாததுன்னு கேட்டா சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. பொது கவிதை, கட்டுரை, செய்யுள், துளிப்பா. இதுல எது பொருந்தாதது? இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து வரும்.
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கட்டுரை அப்படிங்கிறது தான். எதனால அப்படின்னா இந்த பேலன்ஸ் உள்ள புது கவிதை, செய்யுள், துளிப்பா இதெல்லாம் வந்து தமிழ் கவிதை வடிவம். சரியா? தமிழோட கவிதை வடிவங்கள் தான் என்னது? புது கவிதை, செய்யுள், துளிப்பா எல்லாம். அதாவது செய்யுள் வடிவம் நம்ம படிக்கிறோம்ல, பாடல்கள், செய்யுள் பகுதி. அப்புறம் துளிப்பானும் பொழுது அது ஒரு வகையான கவிதை. புது கவிதைன்னும் பொழுது இப்ப ரீசெண்டா எழுதக்கூடிய அந்த புது கவிதை. இதெல்லாம் வந்து நமக்கு தமிழோட கவிதை வடிவங்கள். இந்த கட்டுரை அப்படிங்கிறது வந்து எதுல வரும் அப்படின்னா தமிழோட உரைநடை வடிவத்துல வரும். சரியா? அப்ப அதுதான் பொருந்தாதது. எதெல்லாம் உரைநடை வடிவத்துல வரும் அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் வந்து எதுல வரும்? உரைநடை வடிவத்துல வரும். புது கவிதை, செய்யுள், துளிப்பா இதெல்லாம் வந்து தமிழோட கவிதை வடிவத்துல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் எது? மா அப்படிங்கிற அந்த சொல்லோட பொருந்தாத சொல் எதுன்னு கேக்குறாங்க. அறிவு, துகள், மேன்மை, வயல் எல்லாமே பொருந்துற மாதிரி தெரியுதா? இல்ல எதுவுமே பொருந்தாத மாதிரி தெரியுதா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான், துகள். எதனால துகள்? துகள் தான் பொருந்துமே அப்படின்னு கேட்டா நான் திரும்ப சொல்றேன், துகள் தான் பொருந்தாது. இந்த இல் கிடையாது. துகள் பாத்தீங்கன்னா இந்த துகள் தான் வரும். சரியா? இந்த துகள்னு வராது. ஸோ இதுதான் பொருந்தாதது. துகளுக்கு வந்து இல்ல மாத்தி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. அடுத்தது 97வது கொஸ்டின். பொருந்தாதது எது? அ, ஏ, ழ, ஔ இந்த 4ல எது பொருந்தாத எழுத்து அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஈஸி தான் இது. எத்தனை பேர் ஆன்சர் வந்து பின்னு கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் தப்பு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எதனால அப்படின்னா தமிழ்ல வந்து வடஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ இந்த வடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னும் பொழுது நமக்கு என்னென்ன வரும்? அ, ஏ, ஔ இதெல்லாம் வடஞ்சுழி எழுத்துக்கள்ல வரும். இந்த ல எல்லாம் எதுல வரும்? இடஞ்சுழி எழுத்துக்கள்ல வரும். சரியா? இந்த இடஞ்சுழி எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ட, ய, ல அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி டேஷ். இது வந்து தமிழ் கும்மி அப்படிங்கிற அந்த பாடத்துல இருந்து அந்த பாடல் வரிகளை வந்து கொடுத்துருக்கோம். இதுல வந்து டேஷ்ன்ற இடத்துல என்ன வரும்? மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி டேஷ். கூட்டருக்கும் கிட்டும் பாட்டிருக்கும் காட்டிருக்கும். நிறைய பேர் வந்து சியா டியா இல்ல ஏயா அப்படியெல்லாம் குழம்புவீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சியா டியான்னு குழம்புறீங்கன்னு தெரியல. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் போட்டாச்சா? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஸோ வந்து பூட்டு இருக்கும் பாட்டி இருக்கும்லாம் வராது. அது எங்க வரும் அப்படின்னா மெய் அகற்றும் உள்ள பூட்டு இருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டி இருக்கும் அப்படின்னு தான் அந்த வரிகள் வரும். சரியா? இங்க காட்டி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்த வரிகள்ல வரும். மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் இருக்கும். அந்த பாடத்துல கடைசி வரி தான் என்னது? இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய ஆசிரியர் பெயர் நம்ம பார்த்தோம். யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மேதினி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் சுருங்கிவிட்டது மேதினி. மேதினி சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால். ஸோ இதுல எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சரியானது எது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஈஸியான கொஸ்டின் தான். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது. இந்த மேதினின்ற சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தோம். நம்ம உலகம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால உலகம் சுருங்கி விட்டது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அது நமக்கு தேவையில்ல, பட் இருந்தாலும் சும்மா சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாத இணை அப்படின்னும் பொழுது பாடல் வரியும் அந்த பாடலினுடைய ஆசிரியர் பெயரும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல எது பொருந்தாதது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, பொய் அகற்றும் உள்ள பூட்டு இருக்கும் அப்படிங்கிற பாடல் வரியோட ஆசிரியர் மாணிக்கம். ஊன் தோன்றி உயிர் தோன்றி அப்படிங்கிற பாடல் வரியோட ஆசிரியர் வாணிதாசன். ஊழி பல நூறு கண்டதுவா அப்படிங்கிற பாடல் வரியினுடைய ஆசிரியர் வந்து பாரதிதாசன். அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரியின் ஆசிரியர் அறிவுமதி. ஸோ இதுல எது பொருந்தாத இணை?
ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஏன் அப்படின்னா பொய் அகற்றும் உள்ள பூட்ட இருக்கும் அப்படிங்கிறது வந்து தமிழ் கும்மியில வரும். ஊன் தோன்றி உயிர் தோன்றிங்கிறது வாணிதாசன் தான். ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் அப்படின்ட்டு தமிழ் கும்மி பாடல் வரி தான். இதுக்கு ஆன்சர் வந்து துரைமாணிக்கம் தான் வருவாரு. ஆனா பாரதிதாசன் கொடுத்திருக்கிறதுனால இதுதான் பொருந்தாத இணை. அன்பு வேண்டும் அறிவு வேண்டும்ங்கிறது பிறந்தநாள் வாழ்த்து பாடல்ல அறிவுமதி அவர்கள் கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்ப இந்த 100 கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். 1ல இருந்து 100 கேள்விகள் பார்த்திருக்கோம். இந்த 100 கேள்விகள்ல நிறைய கேள்விகள் நீங்க படிச்சுதான் இருந்திருக்கும். சில கேள்விகள் நீங்க பார்த்தது மறந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கலாம். சிலது நீங்க புதுசாவும் பார்த்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம புக்ல பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரியும் இருந்திருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பதிவுல இருந்து நீங்க படிச்ச விஷயங்களை ரீகால் பண்ணியிருப்பீங்க, சில தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. சரியா? இதே மாதிரி நம்ம 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் போர்ஷன்ஸுக்கும் நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க போறோம். ஸோ அதை நீங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம கன்சிஸ்டண்டா பார்க்கணும். ஸோ எல்லா லைவ் டெஸ்ட்டையும் நீங்க அட்டன் பண்ணணும். எல்லாத்துலயுமே 100க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த 100 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த லைவ் டெஸ்ட்டுக்குள்ள போர்ஷனை படிச்சுட்டு ரெடியா இருங்க. நம்ம அடுத்த லைவ் டெஸ்ட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.